எம்மா காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் திரும்ப வரோங்க. இடையில நிறைய அந்த லான்ச் ஈவெண்ட்ஸ் அது இதுன்னு போய் டைம் ஆயிடுச்சு. இந்த ஆடியோ வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம்ல, நம்ம ஃப்ராங்ஸில் போட்டிருந்ததுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த 2 வே செட்டப்னு என்ன, 3 வே செட்டப்னு என்ன, 4 வே செட்டப்னு என்ன, அப்புறம் பேசிக்காக நான் ஒரு காருக்கு ஆடியோ பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் போடுறது மட்டுமே வந்து கார் ஆடியோ அப்படின்றது கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து காமிக்கணும்னு நினச்சிருந்தோம். அப்புறம் அந்த காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸு, கோஎக்சல் ஸ்பீக்கர்ஸு, இந்த ஸ்பீக்கர்ஸில் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ஆடியோ பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடிங்க ஒரு விஷயத்தை காமிக்கணும்னு நினச்சேன். இங்கே வாங்களேன், வண்டி டெலிவரி எடுத்து அவங்க பாருங்கள் கேக்கு கூட எடுக்காமல் நேராக ஆரம் கார்டக்கஸ் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஏதோ பேசிக் ஆடியோ செட்டப் பண்ணுவாங்க போல. அண்ணா வணக்கம். எஸ் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் தான் இந்த பக்கமே இருக்க மாட்டேங்கிறீங்க, கேள்விப்படுறேன். தாய்லாண்ட்லேயே இருக்கீங்களாமா? தாய்லாண்டில் வேறு கண்ட்ரிங்க. ஒரு புத்தகம் குத்திராதீங்க. ஒரு பக்கம் எம்மா, ஒரு பக்கம் கேன். அதாவது காம்படிஷன் போனால் தான் என்ன எதுன்னு சொல்லி தெரிய வருது நமக்கு. அது ஸோ எங்கே நம்ம லூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ், எதனால நம்ம மிஸ்டேக்ஸ் நடக்குது, ஸோ இல்லை ரெக்டிஃபை பண்ண முடியாது. வெளிநாட்டில் போனால் தான் தெரிய வரும். அந்த மாதிரி போய் தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஓகே, நாட் ஒன்லி மீ, பசங்க இன்ஸ்டாலர்ஸ் எல்லாருமே சேர்ந்தோம். பாய்ஸ் தான் ஃபயர் ஆகுங்களா? அந்த எம்மாவில் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஷார்ட்ஸ் இப்போ போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம முந்தின நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இது ஏதாவது காம்படிஷன் நடக்குது அப்படின்னு வந்து கேட்டு அந்த இடத்துல இல்லையா. பட் அதுவே ஒரு பண்ண, அதை சொல்லி வச்சது அதுவே ஒரு பண்ணு. ப்ளஸ் ரெண்டாவது எல்லாமே ஒரு கெட் டுகெதர் ஃபேமிலியாக இருந்தோம் இங்கே. நல்லா ஒரு நாள் முழுசாவே பயங்கரமாக இருந்தது. அது ஒரு 2 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் சொன்னேன், மல்டிபிள் எமோஷன்ஸ் கலந்ததில் இருக்கும். ட்ரிப் மாதிரி இருக்கும், ஹார்ட் ஒர்க்கிங்ல இருந்து கெட் டுகெதர் எல்லாமே இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து அவங்களோட கல்ச்சர் ஆஃப் ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் முடிஞ்சது. இப்போ பேசிக்கா வந்து இப்போ நான் ஒரு ஆடியோ பண்ணணும்னு வரேன், என்னோட மைண்ட்ல என்ன இருக்குதுன்னா இந்த 2 வே 3 வே 4 வேலாம் சொல்றாங்க. இந்த இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த ஆக்டிவ் பாசிவ்னா என்னங்கண்ணா? இப்போ நம்ம ஸ்பீக்கர்ஸ், அதாவது எப்படின்னா ஒரு கார் ஆடியோ போனால் ஜென்ரலாக நம்ம இன்ஃபார்ம் பேசிக்கலாம். எப்படின்னா ஒரு கார் ஆடியோ ஒரு இன்னொரு கடைக்கு, நம்ம கடைக்கிட்ட எந்த கடைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணணும். இல்லை, அதுவே எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு தெரியறது இல்லை. இப்போ நம்ம ஆடியோ பண்ணணும்னு நான் போகிறேன், பட் என்னென்ன அதில் பார்க்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்க. எது போட்டால் நல்லா இருக்கும், எது கரெக்டாக இருக்கும்? இல்லை அது எப்படின்னா எந்த ஸ்பீக்கர்ஸ்னால் நமக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். மல்டிபிள் சிக்னேச்சர்ஸ் இருக்குது. சில பேர் ஃபுட்டே எடுத்துக்கல, சில பேருக்கு இந்த கடை தான் ஃபுட்டு பிடிக்கும், நமக்கு போனால் அது பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி சிக்னேச்சர் பொறுத்து சில பேருக்கு சில பிடிக்கும். என்னன்னா நம்ம கூட எத்தனை நாள் அது ட்ராவல் பண்ணுது, ஸ்பீக்கரோட லைஃப், அதுவும் பார்க்கணும். அது மெயின் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங், சவுண்ட் நல்லா இருக்கும். நம்ம கூட ரொம்ப நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது ஸ்பீக்கர் சீக்கிரம் போயிடுச்சு, வேஸ்ட் அது, இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் அது. ஸோ நம்ம கூட ரொம்ப நாள் ட்ராவலாக இருக்கும். அதே சேம் டைம் நமக்கு என்ன நீடோ, நமக்கு ப்ளசன்ட், நமக்கு மெயின் மியூசிக் கேட்குறது ஒரு ப்ளசன்ட், ரெண்டாவது ஒரு நல்ல ஜேர்னி இருக்கணும், மெமரபிள் ஜேர்னி, உட்காந்து ரொம்ப இனிமேல் கேட்கணும். அந்த மாதிரி ஸ்பீக்கர் நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தான் என்ன நமக்கு பிடிக்கும். அது வந்துட்டு நீங்கள் சொல்லி காமிக்கவே முடியாது. பாட்டு கேட்டு தான் சில பேர் சில பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும் பண்ணுவாங்க. சாஃப்ட் சிங்கர் காமிச்சா ஐயோ இவ்வளோலாம் கிடையாதுங்க, நீ கொஞ்சம் பிரைட்டாக வேணும்வாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. நிறைய பாக்ஸஸ் இருக்குது. இதில் வந்துட்டு இதில் இருக்கிறது என்னோட ஃபேவரட் பிராண்ட்ஸ். ஓகே, எனக்கு பிடிச்ச பிராண்ட்ஸ் அதெல்லாமே. ஹெர்ட்ஸ் இருக்குது, பிளாம்னு, ஃபோக்கல், ஆடிசன் ஓஸ் 2, இது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். அது மோகனோட, ஆமாம், அவரோட பிடிச்ச பிராண்டு, ஃபேவரட் பிராண்ட் ஆடிசன். அவர் கடைசி வண்டியில் ஆடியில் அதுதானே போட்டுச்சு, ஆடிசன் போட்டுச்சு. சூப்பர். சரிங்கண்ணா, இப்போ எனக்கு அந்த ஸ்டோரி அதான் ஃபர்ஸ்ட் வேணும். ஸ்டோரி எந்த மாதிரி? கார் ஆடியோ ரெவல்யூஷன் ஸ்டோரிங்களா? ஓகே, கார் ஆடியோ ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1930s கார் ஆடியோ ஸ்டார்ட் ஆனது. ஓகே, அந்த பிராண்ட் விற்றது பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா. அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணது மோட்டோரோலா தான் கார் ஆடியோவை சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, அப்புறம் ஸ்டீரியோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி, அந்த எஃப்எம் அந்த இருந்தது. அதுக்கப்புறம் காம்பனன்ட்ங்கிற விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 1970s 80s அந்த டைமில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, எப்படி அவங்க இதாங்கன்னா அந்த காலத்தில் டிவியில் கேட்கும்போது அவங்க வந்துட்டு கேட்கும்போது எல்லா சவுண்ட் நல்லா கிளாரிட்டி கேட்டு இருந்திருக்கு. அப்புறம் காரில் உட்காந்து கேட்கும்போது அப்போ கோஆக்சல் இருந்திருக்கும். அப்போலாம் ஸ்பீக்கர் கூட நல்ல ஸ்பீக்கர் கம்ப்யூட்டர் இருக்கும், அதில் வெறும் அதில் மெடிடேஷன் மட்டும் தான் இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த ஹை ஏன் நமக்கு வந்து ரீச் ஆகலை, வீட்டில் கேட்குற இந்த டிவி மாதிரி வரலையேன்னு சொல்லி தான் அப்புறம் தான் ஆர்என்டி பண்ணி அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அவங்க காம்பனன்ட்டை தயாரிச்சாங்க. மிட் தனியாக வந்து ட்வீட் தனியாக, அப்போ தான் அவங்க சவுண்ட் ரீச் ஆகும் அப்படின்னு. என்ன ரீசன்னா ரோட் நாய்ஸ் முதல் கொண்டு எல்லாமே சவுண்ட் கீழே கேன்சல் பண்ணி விட்டுரும், சவுண்ட் மேலே ரீச் ஆகும். ஓகே, ட்விட்டர் மேலே வைக்கும்போது அந்த சவுண்ட் ரீச் ஆகும்னு சொல்லி அவங்க வந்துட்டு அதை ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க காம்பனன்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க 1970s 80s அந்த டைம் தான்.
ஸோ காம்பனண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏர்லி தான் 3-way, ஓகே 4-way இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இந்த காம்பனன்ட் கோஎக்சியல் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன டிஃபரன்ஸ்னு, பட் அது இப்போவே கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ என்னன்னா மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அமௌண்ட் ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணி ப்ளே பண்ணும்போது நிறைய சவுண்ட்ஸ் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ சவுண்ட் நல்லா வந்துடாது. யூஆர் ஆடிங் மோர் காம்ப்ளிகேஷன். அந்த காம்ப்ளிகேஷன் நீங்கள் சரி பண்ணணும். 2 ஸ்பீக்கரு ஒரு ஆம்பஸ் இப்போ போட்டுட்டீங்கன்னா 0 காம்ப்ளிகேஷன். இல்லை சிம்பிளாக சொன்னால் நான் ஒரு சிஸ்டமில் 4 ஸ்பீக்கர் போட்டுட்டிங்கன்னா 0 காம்ப்ளிகேஷன். என்ன இருக்கோ பாடம் நம்ம சும்மா ஈக்குவலைஸ் வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபை ஆட் பண்ணீங்களோ அந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதை சரி பண்ணணும். எந்த அமௌண்ட் ஆஃப் வால்யூம் லெவல் வைக்கணும், கெயின் வைக்கணும், அதெல்லாம் இருக்குது. சப் ஆட் பண்ணும்போது மோர் காம்ப்ளிகேஷன். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆக காம்ப்ளிகேஷன்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணணும். ஃப்ரீக்வன்சிஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆக நீங்கள் வந்து அந்த ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு முடிச்சு எல்லாம் நாட்ஸ் நீங்கள் அந்த முடிச்சே கிளியராக எடுத்துகிட்டே இருக்கணும். தாலி கயிறு சொல்கிறது ஒரு ப்ராசஸர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்டில் ப்ராசஸரோட ரெவல்யூஷன்ஸ் ஃபெனாமினல். எல்லாம் மாட்டுறாங்க ப்ராசஸ். ஆனால் ஒரு ப்ராசஸர் மாட்டிகிட்டே சவுண்ட் வராது. அதுக்குள்ளார ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது வந்து கரெக்டாக டியூன் பண்ணி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலனால தான் டியூன் பண்ண முடியும். நாட் எவ்ரி ஒன் கேன் டியூன் இட். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ப்ராசஸர்னா என்ன, ஆம்பிளிஃபையர்னா என்னங்க? அதாவது ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா அது நான் என்னோட ப்ராக்டிக்கல் எப்படின்னா நான் சொல்கிறது ப்ராசஸர் ஹார்ட். ஓகேங்க. அது என்னென்ன ஆர்கானிக், அதாவது என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ்க்கு என்ன லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி போகணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லெவல் போகணும், ஓகே, அதெல்லாம் நம்ம லேப்டாப் வச்சு டியூன் பண்ணுறதுக்கு அது ப்ராசஸர். ஓகேங்க. ஆம்பிளிஃபைங்கிறதுனால என்ன நம்ம பவர் கொடுக்குமோ மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறது ஆம்பிளிஃபைர். ஓகே. ஸோ ரெண்டுமே சேர்ந்தும் வருது, இண்டிவிஜுவலாக வருது. ஓகே. நம்ம என்ன பட்ஜெட்டை பொறுத்தோம், நம்ம ஈடு பொறுத்தோம், நம்ம வந்து சேர்ந்தும் வாங்கிக்கலாம், இண்டிவிஜுவலாக வாங்கிக்கலாம். ஸோ அது தனி ஸ்டோரி. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பீக்கர்ஸ், ப்ராசஸர் ஆம்பிளிஃபைர் தனி ஸ்டோரி. அது நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதில் நிறைய விஷயம் இருக்குது, அது தனியாக பேசிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. ஓகே. நிறைய கண்ட்ரிக்காரங்க பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அவங்கவுங்க அந்த வெதர் கண்டிஷன் பண்ணுவாங்க. நம்ம அந்த கண்ட்ரியில் போய் கேட்போம், நல்லா இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் சவுண்ட் சிக்னேச்சர் மாதிரி ஸ்பீக்கர் போயிடும். ஏன்னா அவங்க வந்து க்ளோஸ் கிளைமேட் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான். ஆமாம். ஸோ பிராண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா நம்ம கூட எத்தனை நாள் அது ட்ராவல் பண்ணுது, நம்ம கூட எத்தனை நாள் நம்ம நிற்குது, அந்த மாதிரி பிராண்ட் செலக்ட் பண்ணி சிக்னேச்சர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரொம்ப லாங் லாஸ்டிங் பிராண்ட்ஸ் அது எல்லாமே. ஓகேண்ணா. ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸில் வந்து சிக்னேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பிரைட் அண்ட் சாஃப்ட். ஓகே. ரெண்டே விஷயம் வச்சுக்கலாம். ஸோ பிரைட்டுங்கும் போது நிறைய கலர்ஃபுல் சவுண்டு, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக கேட்கும். ஓகே. சாஃப்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மெலோடி சவுண்ட்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கேட்கும் அதில் எல்லாமே. ஸோ அது கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர். அதில் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ட்வீட்டர்ஸோட மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் பொறுத்திருக்கு. ஸோ சில்டோம் போயிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரிங்க. அலுமினியம் டோம் போகும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே. இன்னொன்று எப்படின்னா ஒரு காரோடைய வந்துட்டா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஸ்பீக்கர். ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆம்பிளிஃபையர் போடணும், என்ன ப்ராசஸ் போகணும், என்ன சப்பு போகணும் நம்ம டிசைட் பண்ணணும். ஸ்பீக்கர்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2-way 3-way அந்த மாதிரி 4-way நிறையா இருக்குது. இப்போது ஒரு கஸ்டமர் வர்றாங்க, நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கேட்கக்கூடிய வார்த்தை அப்படியே சொன்னோம் இல்லையா, அவர் கேட்கக்கூடிய வார்த்தை நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா இல்லை ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒன்று ஆட் ஆன் பண்ணுவீங்களா. அதில் வந்துட்டு 80% பேர் ஃபெயில் ஆவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருக்கு, இனி என்ன பண்ணலாம்னா ஹீல் பின் லாஸ். அந்த டைம் சில பொருளை கழட்டி மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த சிச்சுவேஷன் வரக்கூடாதுனால தான் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுருவோம் உங்ககிட்ட. கேட்கும்போது ஒரு ஃபுல் கான்ஃபிகரேஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் ஹாஃப்னு கொடுத்துருவோம். அடுத்த அப்கிரேட் நெக்ஸ்ட் இது பண்ணுங்க ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருவோம் முதல்ல. ஸோ அந்த ட்ராவல் பண்ணும்போது எவ்ரி 3 months அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து, அவங்க பஃபரை பொறுத்து 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ், சில பேர் 3 வருஷம் கழிச்சுலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்களோட ஃபினான்ஷியல் பொறுத்து. ஸோ அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூட இருக்கலாம். ஓகே. அப்புறம் இந்த மிட் ஹேண்டில் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் தான் டோர் பேட்ஸ்லாம் வருது. இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2-way and 3-way ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ 2-way 3-way இஸ் வெரி காமன். 4-wayங்கிறது கொஞ்சம் ரொம்ப சுப்பீரியர் கேட்டகரி. அது ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆளுங்க பண்ணுவாங்க. ஸோ 2-way 3-way ஸ்டாண்டர்ட் எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு 2-wayங்கிறது இந்த ட்வீட் ரூம், இந்த மிட் டூஃப் ரூம் சேர்ந்தது இஸ் 2-way. ஓகேங்க. இது 2-way போட்டதுக்கப்புறம் இது ஆட் பண்ணி இந்த மிட் ரேஞ்ச் ஆட் பண்ணால் இட் பிகம் 3-way. ஓகே, ஃபைனுங்க. அப்புறம் இன்னொரு 4-wayங்கிறதுனா இதுக்கு கீழே ஒரு ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு சின்ன ஒரு ட்வீட்டர் மாட்டிட்டோம்னா அது வந்துட்டு AMT ட்வீட்டர் சொல்லுவோம். அதை ஆட் பண்ணிட்டு இட் பிகம் 4-way. ஏர் மோஷன் ட்வீட்டர். ஓகே. ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டர் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். மியூசிக் ரொம்ப இன்த்யூசியஸாக இருக்காங்க, ஆடியோ இன்த்யூசியாக இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம எக்கோ ஸ்போர்ட்டில் பண்ணியிருந்தோம். கரெக்ட். அது வந்துட்டு
கேட்ட உடனே அவங்க வந்துட்டு புதுசாக மியூசிக் கேட்கவும் புரியாது அது. அந்த மியூசிக் எப்படின்னா பர்டிகுலராக ஒரு மாதிரி ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் அதில் கேட்கும். அபோவ் 15 kHz 25 kHz வரை 35 kHz வரைக்கும் அதில் கேட்குற சவுண்ட் மட்டும் தான், அதில் சீக்கிரம் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அவங்களுக்கு மட்டும் அந்த 4-way ஆட் பண்ணுவோம், நாட் ஃபார் எவ்ரி ஒன். பேஸ் கொடுக்குறவங்களுக்கு EMT2 ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க பேஸ் போட்டு தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இது அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க. ஸோ லிசனர்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன நமக்கு மீடுன்றதை பொறுத்து தான் மீடும். சில பேர் ஒரு கஸ்டமர் இருக்கார், பேஸே சப் இருக்கணும், பட் பேஸ் அவங்களுக்கு கேட்கவே கூடாது, சட்டலாக கேட்கணும். சில பேருக்கு பேஸ் அடி நடிக்கணும், அவங்களுக்கு ஹெவி பேஸ் கேட்கணும், அது கூட வாய்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நீடு என்ன இருக்கோ கொடுக்குறது தான். ஓகே, அப்போது 2-way அப்படின்னா ஒரு ட்வீட்டருங்க, ஒரு மிட் ஊஃபருக்கு சேர்ந்து 3-way. மிட் ரேஞ்ச் இதை ஆட் பண்ணிட்டோம்னா இட் வில் பிகம் 3-way. ஓகேங்க. இதில் அந்த ஏர் மோஷன் ட்வீட்டரும் வந்துச்சுன்னா 4-way பிகம் 4-way. ஓகே. ஸோ அப்போ கார் ஆடியோனா ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் வந்து ரைட் ஸ்பீக்கர்ஸ், நமக்கான ஸ்பீக்கர்ஸ் எது வேணும். கரெக்ட், அதுதான். ஏன்னா என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட ரிசல்ட் ஸ்பீக்கர் மூலியம் தெரிய வருது. என்ன எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கீழே வச்சு மறைச்சிருவோம், ஸ்பீக்கர் வெளியே தெரியுது. என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்பீக்கர் மூலியம் தான் வெளிக்காட்டுது. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஒரு ஸ்பீக்கரை இந்த ட்வீட் இருக்கு இல்லைங்களா, 4 விதமான எலக்ட்ரானிக்ஸ் மாட்டி இதோட சிக்னேச்சர் மாற்றலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர் பாடாது அது. சரிங்க. நீங்கள் எந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுங்க பொறுத்து. இதே ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேசிக் என்ட்ரி லெவல் சீப் ப்ராசஸர் இருக்குது, அது வச்சா ஒரு மாதிரி பாடும். பிராண்டட் ஹை அண்ட் ப்ராசஸர் செலக்ட் பண்ணால் ஒரு மாதிரி பாடும். ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவு ஹீட் ஆகும்போது அதோட தன்மை மாறும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் ப்ராசஸர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சிக்னேச்சர் காமிக்கிறேன், 2 பாட்டு கேட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரைவ் போகும்போது ஆம்பிளிஃபையர் ஹீட் ஆகும். ஓகே, ஹீட் ஆகும்போது அதில் உள்ள இருக்கக்கூடிய மெக்கானிசம் ஹீட் ஆகும்போது அதோட தன்மை மாறும். ஓகே. ஸோ ப்ராடக்ட்ஸ் ரைட் செலெக்ஷன் பண்ணணும். பேசிக்காக நானுமே 4 ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்டில் ஒரு காம்பனண்ட், ரியரில் ஒரு காம்பனண்ட் போட்டு கேட்டுட்டு இருந்த ஆள் தான். அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே மோகனா வண்டியில் கேட்டு நம்ம வண்டியில் உட்காரும் போது ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் என்னெல்லாம் பரவாயில்ல மாற்றிடுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது நம்ம வந்து டேரெக்டாக 2-wayலேருந்து டேரெக்டாக 3-way ஆக்டிவ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலையே. ஆனால் திஸ் கை எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் வேற ஒன்றும் இல்லை. சூப்பர். ஆனால் ஆரம்புக்குள்ளே வந்தால் ஒரு மல்டி பிராண்டட் ஷோரூம் மாதிரி தாங்க இருக்கு. சரி, ஆனால் ஃபைன். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. எஸ், ஆக்சுவலாக என்னோட பேர் செல்வகுமார். ஓகே, நான் வந்து ராக்ஃபோர்ட் ஃபாஸ்கேட்டோடைய தமிழ்நாடு டெரிட்டரி மேனேஜராக இருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸில் பியூராக ராக்ஃபோர்ட் ஃபாஸ்கேட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வெரி லிமிட்டட் டீலர்ஸ் மட்டும்தான் பண்ணுவோம். அதில் கோயம்புத்தூரில் நம்ம பண்ணுறது ஆர்எம்கே டெக்காஸ், இவங்களுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ராக்ஃபோர்ட் ஃபாஸ்கேட் பற்றி சொல்லணும்னா நம்மக்கிட்ட ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர்ஸ், ஊஃபர்ஸ், இதுதான். அதுலேயும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம ஊஃபர்ஸ் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஊஃபர்ஸே பார்க்கலாம். ஓகேங்களா, இதை தூக்கிறதுக்கே ஒரு ஆள் இது மேட் ஃபார் பிளாஸ்ட், அதாவது ஹெவி லிஸ்னஸ். அதாவது ஒரு கஸ்டமராக உள்ள வந்து எனக்கு வந்து பேஸ் தான் வேணும், என்ன சொல்கிறது, பேஸ் லவ்வர்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் வேறு எந்த டவுட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கொடுக்க முடியும். ஸோ கோர் லெவல் இதில் வந்து நம்ம நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அந்த பவர் சீரியஸ், பஞ்ச் சீரியஸ்னு அவங்க என்ன லவுடர் எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அவங்களுக்கு பியூரா பேஸை லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் லவ்வர்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக கொடுக்கும். பேஸ் விரும்பிக்கு ராக்ஃபோர்ட் ஃபாஸ்கேட்னு இது ஒரு யூஎஸ் பிராண்ட், நீங்கள் டேரெக்டாக எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நிறைய ஆடியோ பற்றி பேசிட்டோம், பட் ஆடியோ கேட்கல இல்லைங்க. போன டைமே வந்து இந்த ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட்டில் வந்து 4-way செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காமிக்கணும் அப்படின்றக்காக ஃபஸ்ட்டு ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்போம். எனக்கு பர்சனல் ஃபேவரட் சாங் வந்து பார்த்திங்கன்னா ரட்சகன்லேருந்து இந்த சாங் தான். சந்திரனை தொட்டது யாரா சந்திரனை தொட்டது யாரா அடியா சத்தியமாக தொட்டது யார் நான் தானே அடி நான் தானே கனவு
நிழலும் நான்தானே. சந்திரனை தொட்டது யாரா ஸ்ட்ரோகர், அடியான் ஸ்ட்ரோகர். சத்தியமாய் தொட்டது யார், நான் தானே, அடி நான் தான். இந்த பீட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஃபேவரட் சாங். Cool, சரி, cool. அப்படியே பேசிட்டே போலாங்க. போகலாம். ஸோ ஸ்டார்ட் இங்கிருந்து நம்ம சொல்லலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. இது டெமோ கார். ஓகேங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 வே. ஓகே. 3 வே அது போக வந்துட்டு இதுலேயே 2 வேவும் நம்ம வந்துட்டு டெமோ காமிக்கிறத வச்சிருக்கோம் அதில். ஓகேங்கண்ணா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கார். ஸோ இந்த கஸ்டமர் கார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்தது கம்பெனி பிளேயர் தான். ஓகேங்க. 2 வே பேசிவ்ல ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்கண்ணா. வித்வுட் ப்ராசஸர். ஓ ஸ்டெப்பாக வரேன். சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு மிஸ் டெமோவில் கேட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி திரும்ப வந்து ஆக்டிவ் பண்ண விட்டுருக்காரு இப்போ. ஓ ஸோ ஆட் ஆன் தான். அதாவது நம்ம எப்படின்னா ஒரு ஆடியோன்னு செலக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஒரு நம்மளோட ஜேர்னி எந்த அளவுக்கு இருக்க போகுது டிசைட் பண்ணிக்கணும். பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்னன்னா ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம். இதை நாளைக்கு நான் அப்கிரேட் பண்ற ஒரு ஐடியா இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த அது மாதிரி ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்பவுமே கஸ்டமர் வரும்போது கேட்போம் நீங்கள் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுவீங்களா இல்லை இதுவே ஃபுல் ஸ்டாப்பான்னு கேட்டுக்குவோம். இல்லைங்க ஃபியூச்சர் அப்டேட்னா அதுக்கு தகுந்த ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுப்போம். ஓகே. இல்லை ஒன்ஸ் இதோட முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுப்போம். ஸோ அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வண்டிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த வண்டி அம்பாஸ்டர் அது வந்துட்டு இன்டீரியர் மாடிஃபிகேஷன் போக ஆடியோ இருக்கு. ஓகே. ஸோ அந்த கஸ்டமர் எப்படின்னா அவர் நிறைய வண்டி வச்சிருக்காரு, எல்லா ஆடியோ ரொம்ப பண்ணுவார், பயங்கர மியூசிக் ஃப்ரீக். ஸோ அவர் வண்டி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சிருக்காரு. இதுக்கு ஆடியோ பண்ணணும்னு சொல்லி டாப் அண்ட் ஆடியோ அதுக்கு பண்ணுறோம். பார்க்கலாங்களா? அது இல்லை எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சிருக்கு. அந்த பேட்ஸ் நான் காமிக்கிறேன். ஓகே. பட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. நீ இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கம்ப்ளீட் ஆகும் போடுறோம். ஸோ எல்லாமே ஒரு டாம்பிங் ப்ராசஸ் முடிஞ்சு ஆமாம் எல்லாமே முடிஞ்சது. எல்லாமே ஃபேப்ரிகேஷனில் இருக்குது. எல்லாமே இதில் வந்துட்டு இன்டீரியர் முதல் கூட எல்லாமே ரெடி பண்ணுறோம். நம்ம அதில் சீட்டு டோர் பார்ட் எல்லாமே மாறுது இதில். ஸோ அதுக்கு நல்லா இருக்குது. ஹை அண்ட் ஆடியோ, நாட் என்ட்ரி லெவல், டாப் எண்ட் பண்ணுறது. இத்தனைக்கும் ஃப்ரண்ட் சப் பேக் சப் ரெண்டு சப் வருது. ஆமாம். இப்போ இந்த தார் எப்படின்னா இது ஒரு 6 years பிஃபோர் நம்ம பில்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே. பம்பர் டூ எல்லாமே செஞ்சு கொடுத்தோம். நம்ம அதில் பம்பர் கிரில் எல்லாமே செஞ்சு கொடுத்தோம். ஆடியோ செஞ்சு கொடுத்தோம். இப்போ ஆடியோ என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் வீலு, இந்த ஸ்டேரிங் கிடைக்கு கார்பன் ஃபைபர் ஸ்டேரிங். இதெல்லாம் வந்துட்டு பழைய ஸ்டேரிங் இருக்குது அதோடது. ஓகே. ஒரு ஸ்பீக்கரை நீங்கள் எப்படி பாட வைக்கணும் ஒரு தன்மை இருக்குது. எந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து பாடும். கேரன்ஸ். ஸோ இது இந்த கேரன்ஸ் எம்மா வந்துச்சு.
அது போக அவர் வந்துட்டு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அட்வைஷன் பண்ணணும்னு அவருக்கு புரிஞ்சு பண்ணுறாரு. ஸோ நமக்கு ரொம்ப விரும்புவோம் கஸ்டமர் புரிஞ்சு பண்ணும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க எஜுகேட் பண்ணி விட்ருவோம், நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆடியோங்கிறது இவ்வளோ தான் நினச்சிட்டேங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 கான்செப்ட் பண்ணணும். ஓகே. பண்ணுறப்ப ஓகே ஆடியோ அவ்வளோதான் இருக்கு அப்படின்னு நினச்சி தான் வந்து ஒரு முடிவுக்கு போயிட்டேன் நான். ஓகே. ஏமா காம்படிஷனுக்கு வந்து எல்லா காரியம் பார்க்குறது தெரியுது, ஓ ஆடியோ கடல் மாதிரி இருக்கு, இதெல்லாம் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆல்பம் ஹைரஸ் போடுதுங்க. சரிங்க. ஹைரஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா திரும்பி முதல்ல ஃபோக்கல் போட்டுருங்க. இங்கே மாடிச்சு வந்து OC2 போட்டு அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. ஓகே. ஃப்ரண்ட்ல SQL பேக்ல ESQL எல்லாம் அவர் பண்ற மாதிரி இல்ல சும்மா இருந்தவர் இல்ல சொன்னாருங்க. அவர் ஆக்சுவலா வந்து டியூனிங் மட்டும் பண்ணி தரேன்னாரு. சரிங்க. நான் யோசிச்சிருந்தேன், ஏன் டியூனிங் மட்டும் போனா ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா போலாமான்னு கேட்டேன். சரி நான் போறதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டாரு. சரிங்க. நான் இன்னும் கேட்டேன், ப்ரோ முட்டு ஃப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு வேணாம் நீ இதை கேளுங்க, இதை பார்த்துட்டு திருப்தி பண்ணலைன்னு அப்புறம் அப்டேட் ஒரு பண்ணி வண்டி கேட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த வண்டிக்கு என்ன பண்ணலாம், என்ன பிராண்ட் மாட்டினா நல்லா இருக்கும், எது சிக்னேச்சர் நல்லா இருக்கும். இவருக்காக வெயிட்டிங். காம்படிஷன் முடிச்சு வந்தது டிராஃபி வரப்ப அதுக்காக வெயிட்டிங். ஆனா ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் சொல்லாமே அப்பா சொல்லவே வேணாம். கம்பெனியே தோத்து போகுது எல்லாமே. இதைத்தாங்க கண்ணில் காமிக்கணும்னு இருந்தேன். 5.1 இல்லை 5.1. ஸோ இது வந்து 4-way உண்டான போஸ்ட் அது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கிடையாது, இது வந்து இந்த ஆங்கிளுக்கு உண்டான ஷேப். ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆங்கிள் இருக்கு, ஸ்பீக்கர் மூவிங் அந்த ஆங்கிளுக்கு உண்டான ஷேப் இது. இதுலேயும் வந்து டேம்பிங் ஷீட்டு திரும்ப இன்னும் வேலை நிறைய இருக்கு. திரும்ப வந்து டேம்ப் போட்டுவாங்க. அதாவது எந்த இடத்துலையும் ஒரு குறை இருக்கக்கூடாது, அந்த குறை சவுண்டு எனக்கு கேட்காம அந்த சத்தம் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறீங்க. நீயே வெளியே போகிற உள்ளவா. ஸோ அடுத்தது இது தார் ராக்ஸ். ஆக்சுவலி இது வெளியே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராடக்ட்ஸில் அதே வைக்க சொல்லிட்டோம். ஓகேங்க. ப்ராசஸர் ஆட் பண்ணுறோம். ஓகே. சேம் ப்ராடக்ட்ஸ் பட் ஆமாம் ப்ராசஸ் ஆட் பண்ணி அதில் என்ன இம்ப்ரூவ். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்ஸுங்கிறது நம்ம எந்த இடத்துல எது இன்புட் கொடுத்து சவுண்ட் நம்ம கொடுக்க முடியும்னு தெரிஞ்சது பண்ணணும். அது போக அதே ஸ்பீக்கர்ஸ் வைக்க சொல்லிட்டோம். ஓகே. ப்ராசஸரும் ஒரு ஹை ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆடியோ பற்றின பேசிக்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. 2-way 3-way 4-way பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காம்பனன்ட் கோஆக்சியல் ஸ்பீக்கருக்கான டிஃப்ரென்ஸுங்க, அப்புறம் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் செட்டப் இதை பற்றிலாம் பேசியிருக்கிறோம். ஸோ மேலும் அடுத்து இந்த கார் ஆடியோ பற்றி வேறு என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் ஆரம் கார் டெக்கர்ஸை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் ஆடியோ பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி இங்கே அவங்களை ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சர்ச்சை வேணாம், பொறுப்பை போய் பொறுப்புவாங்க. டாடா, டேக் கேர், பை.